இந்த வீடியோல நம்ம வந்து ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கான்செப்ட்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? தட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னது? Ka இல்லையா? அப்ப Ka is equal to 6.46 into 10 to the power of -5 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Ksp of silver benzoate. அப்ப Ksp வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப Ksp which is equal to 2.5 into 10 to the power of -13. ஓகே. solubility product KSP என்னன்னா நமக்கு வந்து solubility product எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த KSP வேல்யூ வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்போ 2.5 into 10 to the power of -13 வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியா வந்து டிசால்வ் ஆகும். அதுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா precipitate வந்து ஆயிடும். அதுக்கு KSP is very important. அப்படின்னா how many times of silver benzoate more soluble in that buffer வந்து pH 3.19 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு what is buffer? bufferனா நமக்கு வந்து என்னன்னு தெரியணும். ஓகே. அப்ப பஃபர் என்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுல நீங்க மைல்டா ஒரு ஆசிட்ட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த வாட்டர்ல ஒரே ஒரு ஸ்மால் டிராப் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க உள்ள ஆட் பண்ணாலும் அதோட pH வந்து நமக்கு வந்து மாறிடும். வாட்டரோட பியூர் pH நமக்கு என்ன இருக்கும்? 7 வந்து இருக்கும். அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிராப் போட்டா கூட ஆசிட் வந்து pH வந்து மாறிடும். அதே மாதிரி ஒரு சின்ன டிராப் ஒரு ஸ்மால் டிராப் வந்து NaOH சொல்யூஷன் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து pH வந்து மாறிடும். ஓகே, கரெக்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆசிடோ இல்ல பேஸோ ஆட் பண்ணா pH வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த பஃபர் சொல்யூஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு, கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணும்போது அதோட pH வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறாது. இப்ப நிறைய ஆட் பண்றீங்க, ஒரு 100 ml 50 ml ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா pH வந்து மாறும். ஒரு 50 ml ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோ இல்ல 100 ml ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டா pH வந்து நமக்கு வந்து கண்டிப்பா மாறும். ஒரு ஸ்மால் அமௌண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டிராப் நீங்க உள்ள ஆட் பண்ணீங்கன்னா pH வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறாது. அதுக்கு பேர் தான் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பிளட் கூட நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த பஃபர் சொல்யூஷன். அப்ப பிளட்ல வந்து நமக்கு வந்து ஒரு pH வந்து மெயின்டைன் ஆகும். அப்ப நம்ம ஒரு அசிட்டிக் ஃபுட்டோ இல்ல பேசிக் ஃபுட்டோ நம்ம வந்து ஆட் பண்றதுனால அதோட pH வந்து நமக்கு வந்து மாறாது. அது மெயின்டைன் பண்ணும். அப்ப பஃபர் சொல்யூஷன்ல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் இல்ல பேஸ் ஆட் பண்ணும்போது அது நமக்கு வந்து pH வந்து மாறாது. அப்ப இந்த பஃபர் சொல்யூஷன் நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வீக் ஆசிட் எடுத்துப்பாங்க இல்லைன்னா வீக் பேஸ் வந்து எடுத்துப்பாங்க. இப்ப வீக் பேஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம்? அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து இருக்கு இல்லையா? அமோனியம் ஹைட்ராக்சைடும் அதோட சால்ட்டும், அதோட சால்ட் அமோனியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து அதோட சால்ட். அப்போ ஒரு வீக் பேஸ் அதோட சால்ட். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு வீக் ஆசிட். வீக் ஆசிட் நமக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? CH3COOH பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா CH3 COONA. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக் ஆசிட், இது அதோட சால்ட். அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பஃபர் சொல்யூஷன் நமக்கு வந்து கிடைக்கும். எய்தர் வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு இல்ல அமோனியம் குளோரைடு வந்து மிக்ஸ் பண்ணா பஃபர் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அசிட்டிக் ஆசிட் சோடியம் அசிட்டேட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பஃபர் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்ப பஃபர் சொல்யூஷன் நமக்கு என்ன தேவை? ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கணும் இல்லைன்னா வீக் பேஸ் வந்து எடுத்துக்கணும். அதோட சால்ட்டை உள்ள மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பஃபரா வந்து ஆட் பண்ணணும். அப்ப எதனால சரி வந்து pH வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா காமன் அயான் எஃபெக்ட். ஓகே, ஸோ காமன் அயான் எஃபெக்ட். ஓகே, காமன் அயான் எஃபெக்ட். அப்போ என்ன காமன் அயான் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஆசிட்டோ ஒரு வீக் பேஸையோ நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம எடுத்துப்போம். CH3 COOH வந்து நமக்கு வந்து எடுத்துக்கும்போது நமக்கு அது எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்? CH3 COO மைனஸ் ஆகும் பிளஸ் H பிளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். கரெக்ட். இது நமக்கு வந்து வீக் ஆசிட். அப்போ வீக் ஆசிட் என்ன கொஞ்சம் பார்ஷியலா நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இப்போ நீங்க ஒரு 100 மாலிக்யூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 மாலிக்யூல் தான். ஒரு மாலிக்யூல் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். மீதி 99 மாலிக்யூல் வந்து டிசோசியேட் ஆகாம நமக்கு இந்த சொல்யூஷன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து உள்ள ஆட் பண்றீங்க. அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? H+Cl- வந்து இருக்கும். அப்ப இதுக்கும் H+ வந்து நமக்கு வந்து காமனா இருக்கு இல்லையா? அப்ப சேம் அயான் இருக்கக்கூடிய இன்னொரு சொல்யூஷனை உள்ள ஆட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். ஆல்ரெடி வீக் ஆசிட் இல்ல வீக் பேஸ் அது நமக்கு கம்மியா தான் டிசோசியேட் ஆகும். அதோட ஓன் அயனை மறுபடியும் நீங்க உள்ள போட்டீங்கன்னா அந்த டிசோஷன் வந்து இன்னும் நமக்கு வந்து குறைஞ்சிரும். இதுக்கு பதிலா நமக்கு என்ன காமன் அயன் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்க காமன் அயன் எஃபெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பஃபர்னா நமக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பஃபர்னா ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருச்சு. இப்போ பஃபர் என்ன கொடுத்துருக்காங்க? 3.19 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 3.19 இருக்கு, அது வந்து அசிடிக் பஃபர்னு வந்து அர்த்தம். அப்போ அசிடிக் பஃபர்னா என்ன இருப்பாங்க? மேபி அசிடிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஆசிட் மாலிகுல் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. பேஸ் பஃபர்னா என்ன ஆகும்? பேஸ்னா 7க்கு மேல நமக்கு வந்து pH வந்து இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து என்னாச்சு? பஃபர்னா கிளியரா வந்து ஐடியா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாங்க? சில்வர் பென்சோயேட் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப சில்வர் பென்சோயேட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? பென்சாயிக் ஆசிட் நமக்கு இருக்கும். ஒரு பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். மேல வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஆசிட் குரூப் வந்து இருக்கும். அப்ப COO இங்க வந்து சில்வர் வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து சில்வர் பென்சோயேட். இஸ் இட் கரெக்ட்? இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்? பென்சோயேட்
ஓகே, இது வந்து COO மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், ப்ளஸ் நமக்கு வந்து AG ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். சரி கரெக்ட். அப்போ சில்வர் பென்சோயேட்டை எதில் ஆட் பண்ணுறாங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணுறாங்க. அப்போ அதோட சொலுபிலிட்டி வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வந்து அது நமக்கு வந்து டிசால்வ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பஃபர் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ பஃபர் சொல்யூஷன் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ டிசோசியேட் ஆகும், அப்போ ரெண்டுக்கும் என்ன ரேஷியோன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் இன்னொரு நான் ரீகால் பண்ணுறேன். ஒரு பென்ஸ் இதுக்கு வேணால் வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்போ வாட்டரில் எந்த அளவுக்கு அது வந்து டிசோசியேட் ஆகும், இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பஃபர் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறாங்க. அந்த பஃபர் சொல்யூஷன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு டிசோசியேட் ஆகும், ரெண்டுக்கு எவ்வளோ ரேஷியோ, அப்போ வாட்டரையும் பஃபர்லையும் சேம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகுமா, இல்லை டிஃப்ரெண்ட் அமௌண்ட் நமக்கு வந்து டிசால்வ் ஆகுமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ முதல்ல வாட்டருக்கு வந்து கண்டுபிடிப்போம். அப்போ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சொலுபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சொலுபிலிட்டி S ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து KSP. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், இது வந்து S, இதை நம்ம வந்து Sன்னு எடுத்திருப்போம். அப்போ நமக்கு வந்து KSPயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், KSP which is equal to S power 2 வந்து நமக்கு வந்து எடுத்திருப்போம். அப்போ S equal to நமக்கு என்ன ஒரு ரூட் ஆஃப் வந்து KSP வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா NCERT வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஸ்லோவாக டிஃபிகல்ட்டி லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வாங்க. இல்லைங்க திடீர்னு என்ன KSPக்கு இது ஒரு புது ஃபார்முலா நினைப்பீங்க. இது புது ஃபார்முலாம் கிடையாது. அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து நீங்கள் வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ரூட் ஆஃப் KSP வந்து நமக்கு வந்து வருது. இப்போ நமக்கு வந்து பஃபர். அப்போ பஃபருக்கு வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அப்போ பஃபர் கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா which is equal to solubility which is equal to root of KSP. அதே KSP தான் ப்ளஸ் நம்ம அடிஷனல் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா KA ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸஸாக வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்போ இது வந்து இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. வாட்டரில் சொலிபிலிட்டி வந்து Sன்னு வச்சுப்போம், பஃபருக்கு வந்து சொலிபிலிட்டி நமக்கு வந்து S டேஷ்னு வச்சுப்போம். அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், S வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், வாட்டரில் அதோட சொலிபிலிட்டி வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ வாட்டரில் அதோட சொலிபிலிட்டி என்னது, அப்போ S which is equal to root of KSP. அப்போ what is the value of KSP? KSP value is equal to 2.5 into 10 to the power of minus 13 இல்லையா, 2.5 into 10 to the power of minus 13. ஓகே சரி கரெக்ட். எப்பவுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பவர் வந்து ஈவன் நம்பராக தான் நமக்கு வந்து மோர் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து 25 எடுத்துக்கலாம், இன்ட்டு 10 to the power of minus 14 வந்து நமக்கு வந்து மாறிடும். எப்பவுமே நம்பர் வந்து நீங்கள் வந்து பெருசாக்கும் போது பவர் நமக்கு வந்து ஸ்மாலாக வந்து மாறிடும். அப்போ 10 to the power of minus 14, இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 5 into 10 to the power of minus 7 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து சொலிபிலிட்டி. அப்போ வாட்டரில் சொலிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, 5 into 10 to the power of minus 7. இது வந்து கான்சன்ட்ரேஷன். அப்போ நமக்கு என்ன மோல் பர் லிட்டர் வந்து நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பஃபரில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பஃபரில் வந்து நமக்கு என்ன வருது, அப்போ பஃபரில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா solubility which is equal to root of KSP into 1 plus H plus concentration divided by நமக்கு வந்து KA வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், KSP வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, KA வேல்யூ கொடுத்துருக்காங்க, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, KA வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து H plus வந்து நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ H plus நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த pH வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். pH which is equal to minus log of வந்து H plus. கரெக்டா? அப்போ நம்ம pH வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.19 வந்து கொடுத்துருக்காங்க which is equal to minus log of H plus. அப்போ what is the H plus? அப்போ H plus which is equal to, இல்லை நம்ம log எடுப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஓகே, அப்போ என்னன்னா log of H plus. அப்போ log of H plus which is equal to minus 3.19. is it correct? அப்போ என்ன வரும், H plus நமக்கு என்ன வரும், அப்போ H plus which is equal to anti log of. ஓகே, ஸோ ஆன்டி லாக் ஆஃப் மைனஸ் 3.19 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஆன்டி லாக் நம்ம என்ன பண்ண முடியாது, மைனஸ் தான் நம்ம வந்து டைரெக்டாக எடுக்க முடியாது, ரெண்டு பக்கமும் -1 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன இருக்கும், -3 நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா -4 வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ இது என்ன பண்ணால் 0.19, அப்போ 1.000லேருந்து 0.19 வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.018 வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ நம்ம -4.81 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரி கரெக்ட். அப்போ நம்ம வந்து ஆன்டி லாக் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா 0.81 தான் நமக்கு வந்து ஆன்டி லாக் வந்து பார்க்கணும். அப்போ ஆன்டி லாக் ஆஃப் 0.81 which is equal to 6.4565 into 10 to the power of -4. ஓகே, அந்த -4 நமக்கு என்ன பவரில் வந்து நமக்கு போயிடும். அப்போ H plus கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டைரெக்டாக நம்ம வந்து எல்லா வேல்யூ நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ solubility which is equal to root of KSPயோட வேல்யூ எவ்வளவு, 2.5 into 10 to the power of -13 into 1 plus
H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்குது 6.4565 into 10 to the power of minus 4 divided by KA ஓட வேல்யூ இல்ல இது வந்து நமக்கு வந்து இதுக்கு மட்டும் தான் டிவைடட் பை இல்லையா அப்ப டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்குது KA ஓட வேல்யூ KA ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 6.46 into 10 to the power of minus 5 வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. Is it correct? அப்ப நம்ம வந்து இது எப்படி எழுதலாம் அப்ப வந்து s which is equal to root of 2.5 into 10 to the power of minus 13 into 1 plus இங்க நம்ம இருக்குது அப்படி நம்ம 10 times அது அதிகமா இருக்குது இல்லையா அப்ப இதுவும் 6.46 தான் இதுவும் approximately 6.46 தான் அப்ப 10 to the power minus 5 மேல போகும்போது என்ன ஆகும் plus 5 வந்து மாறும் அப்ப நமக்கு என்ன இது வந்து நமக்கு வந்து 10 வந்து நமக்கு வந்து மாறிடும் அப்ப இந்த வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்குது 10 வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்ப which is equal to அப்ப square root of 2.5 into 10 to the power of minus 13 into நமக்கு என்ன 11 வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்ப இந்த ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது which is equal to square root of 27 okay இந்த ரெண்டு மல்டி பண்ணா 27 what happened 27.5 into 10 to the power of minus 13 அப்ப என்ன ஆகுது எப்பவுமே இந்த ஈவன் நம்பர் தான் நமக்கு வந்து மோர் பெட்டரா வந்து இருக்கும் இல்லையா அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் 275 வந்து நம்ம எடுத்துக்கலாம் 275 into என்னன்னா 10 to the power of minus 14 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப which is equal to அப்ப square root of 275 நமக்கு வந்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 16.58 into 10 to the power of minus 7 வந்து கிடைக்குது அப்ப இது நம்ம என்னது s dash நம்ம முதல்ல பார்த்தோம் என்னது இது வந்து s dash இல்லையா அப்ப s ஓட வேல்யூ நமக்கு என்ன இங்க ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்ப ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து நம்ம பார்க்கணும் என்னன்னு கேட்டிருக்காங்க கம்பேர் த solubility in pure water அப்ப ரெண்டையும் நமக்கு வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ப s ஓட வேல்யூ நமக்கு என்னது s divided by s dash ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா s divided by s dash which is equal to அப்ப s ஓட வேல்யூ என்ன வருது 5 into 10 to the power of minus 7 s dash வந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னா 16.58 into 10 to the power of minus 7 வந்து வருது ஓகே இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஃபர்ல தான் solubility வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்து ரிவர்ஸ் எடுத்துப்போம் அப்பதான் எத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகேவா அப்ப நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா s dash வந்து போட்டுப்போம் s dash divided by s which is equal to s dash எவ்வளவு வருது 16.58 into 10 to the power of minus 7 divided by 5 into 10 to the power of minus 7 இது ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணும்போது இருக்குன்னா 3.316 வந்து நமக்கு வந்து இருக்குது அப்போ வந்து வாட்டர்ல வந்து நமக்கு வந்து solubility நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 5 வந்து இருக்குது இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 வந்து இருக்குது அப்ப இதுக்கு solubility கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது அப்ப 3.321 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஃபர்ல வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து இருக்குது அப்போ பஃபர்ல தான் நமக்கு வந்து solubility வந்து அதிகமா இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான் இது அப்ப பஃபர்னா என்ன காமன் அயன் எஃபெக்ட்னா என்ன பிளஸ் கேஎஸ்பினா என்ன solubility ப்ராடக்ட்னா என்ன இதெல்லாம் நீங்க வந்து டீடைலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் நம்ம வந்து டக்கு எழுதிடலாம் அது பஃபர்லையா இல்ல வாட்டர்லையா மற்ற ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நிறைய क्वेश्चन வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீட் அண்ட் ஜேஇ வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம்